வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். ஸோ இதுதான் முக்கியம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரெஸ்டாரண்ட் தாபா அந்த மாதிரி இடத்துக்குலாம் போக போகிறது. இன்றைக்கி நம்ம பேக்கரி தான் போக போகிறோம். இது ஒரு புதுசாக ஒரு பேக்கரி, அவங்க நிறைய ஐட்டம்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்கள் அண்ணன் சொல்லியிருக்கா. அந்த பேக்கரியை பார்த்து தான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்க்க போகிறோம். என்னென்னா ஹேர் ஸ்டைலாம் ஒரு டைப்பாக இருக்குன்றிருக்கீங்களா, இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக இருக்குது. என்னோட ஒரே வைத்தாவை பார்த்து போர் அடிக்குதுல, இது நியூ வெர்ஷன். ஐயோ, இந்தியன்ஸை வச்சு ஒரு அனிமே சீரீஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குல்ல மக்களே. சரி, வீடியோக்குள்ள போகலாம். பாய். வெயில் கொளுத்துகிறது. நாங்கள் மறுபடியும் சிக்கன் பேரடைஸ் தான் வந்திருக்கோம். இது கொஞ்சம் ப்ளூபர் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். பிகாஸ் நாங்கள் இங்கே மட்டன் பிரியாணி சாப்பிடாம விட்டுட்டோம். ஆனால் மட்டன் பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம்னா அது ஒரு உருட்டு தான். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியே வந்தோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. ஆனால் கொஞ்சம் பசி எடுத்துச்சு. பக்கத்தில் அதே கடை பிரியாணி பேரடைஸ் இருந்துச்சு. சரி எடுத்துட்டோம். ஒரு 2 நாளாக வீடியோ போடலை அப்படின்ற காரணத்துக்காக இதையும் ஒரு வீடியோவாக எடுத்துட்டோம் மக்களே. நீங்களாம் எப்படி இருக்கீங்க மக்களே? எல்லோரும் நல்லம்மா. எல்லாத்துக்கும் ஆடி 18க்கு வெல்கம் பண்ணுறேன். ஆடி பிறந்துச்சான்னு தெரியல, ஆனால் ஆடி தள்ளுபதிங்கிறாங்க. ஆமாம், நானே மக்களே, நாங்கள் சந்தைக்கு வந்தோம். வந்துட்டு அப்படியே நாங்கள் பசி எடுத்துட்டு சரின்னு இந்த கடை கிராஸ் பண்ணோம். ஸோ அகைன் பிரியாணி பேரடைஸ் வந்திருக்கோம். இவனை பாருங்க, நான் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு அதை பாடு பண்ணிருந்தா அது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்த்துனுங்கிறான். ஹாய் மக்கள், என்ன பண்ணுறீங்க? அகைன் ஒன்ஸ்மா பிரியாணி பேரடைஸ் வந்துருக்குறோம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கிறோம். ரெடி ஆகிட்டு எப்படின்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவா மக்களே. வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிரைட் கம்மியாக இருக்குல்ல. இப்போ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இந்த மாதிரி பிளேட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொண்டாட தான் தருவாங்க. நம்ம தான் சர்வ் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் ஆடை அசை போடுற மாதிரி ஒவ்வொன்று சாப்பிடுங்கிறான் என்னை விட்டுட்டு. சுடுது மக்களே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தந்தூரியை வேட்டையாட போகிறோம். சரி, சூடு போக சாப்பிட்றேன். வேண்டாவது இருக்குது தந்தூரி. பிரியாணி பேட்டேஸாக தந்தூரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. ஓகே மக்களே, சாப்பாடு எப்படி இருக்கு? பிரியாணி மாதிரி சிக்கன் ரைஸ் சூப்பராக இருக்குது. இங்கே பிரியாணியாக சிக்கன் ரைஸாக எனக்கு தெரியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே சிக்கன் ரைஸ். நம்ம டேஸ்ட்டுங்க சிக்கன் ரைஸு. அதான் நிறையா ஃபுட்டு வந்தால் நம்ம ஈவினிங் சிக்கன் ரைஸும் ஒரு நூடுல்ஸும் சாப்பிட்டோம்னா தான் அந்த ஒரு சிக்கன் வரும். நம்ம டேஸ்ட்டுங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு பாருங்கள். மக்களே இந்த யூடியூப் எப்படி சாப்பிட்றாங்க.
நமக்கு சோறு தான் முக்கியம். பாருங்க மக்களே, சோறு தான் முக்கியம் சாப்பிட்றாங்க எப்படின்னு. ப்ளைட்டே காலி ஆயிடுச்சு மக்களே. வீடியோ கூட பேசிக்கலாம் அப்புறமா. ஃபஸ்ட்டு சிக்கன் நூடுல்ஸ். பாருங்க மக்களே, யூடியூபர் எப்படி வெளியே வராங்கன்னு. எடுத்துட்டா மக்களே அவன். மக்களே என்னதான் சாப்பிட்டாலும் திரும்பி சாப்பிட்றது சோறு தான் மக்களே. பாருங்க மக்களே, ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த யூடியூபர் வெளிச்சம்ன்றதை பாருங்க மக்களே. நமக்கு சோறு தான் முக்கியம். சோறுக்கு அங்கே வரணும்னா போய் சாப்பிட்டு வந்தேன். புரியுதா மக்களே உங்களுக்கு? சாமி சோறு போடுது. திருடி சாப்பிட்டான். சாப்பாடு எப்படி இருக்குது மக்களே? மக்களேவா யூடியூபர் மக்களே ரொம்ப அருமையாக இருக்கு. பாருங்க மக்களே, அது கூட சொல்ல முடியல, அதுக்குள்ளே சாப்பிட்றலாம். அப்புறம் இந்த பையன் திருடி சாப்பிடுவான். தெரியுதாங்க இந்த யூடியூபர் ஏன் பல்காக இருக்காங்கன்னு? பாருங்க மக்களே, மைனஸு சாப்பாடு வந்துட்டு நம்ம கூட்டவே பார்க்கக்கூடாது மக்களே. அது நம்ம இப்படி பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க. எதுக்கு நம்ம மைனஸை கொடுத்து நம்மளே வச்சுக்கணும். யாருக்கும் தர வச்சுக்கிட்டே இங்கே பாருங்க அப்படியே அப்படி தொட்டுதான். என்னோட ப்ரோ தின்னு முடிச்சிட்டாரு மக்களே எல்லாத்தையும். மைனஸ் தான் மாதிரி சூப்பராக இருக்குது மக்களே. மைனஸே வலிச்சு ஐஸ்கிரீம் மாதிரி சாப்பிட்டுட்டா மக்களே. பாருங்க மக்களே, மைனஸ் செமையாச்சு சத்தியமா மக்களே. மைனஸ் அருமையா இருந்துச்சு. பாருங்க சிக்கன் நூடுல்ஸ் தான் கொதிக்குது மகள். ஏதாவது பண்ணிட்டுக்கிறேன், நீ தப்பாக செய்வாங்க. அன்றைக்கி எங்களால் சரியாக வீடியோவே எடுக்க முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு மக்களே. நான் இன்றைக்கி நாங்கள் நல்லா எடுத்துருக்குறோம். புழு சாப்பிட்றோம் பாருங்க மக்களே. புழு தட்ஸ் ரிச் மக்களே. நான் பாயசம் கொடுக்கும்போது இப்படி தானே சொன்னார்கள். லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது மக்களே. ஆமாம் உப்பு லைட்டாக ரிவ்யூ கொடுத்துருவோம். கெடுத்து விட்டுறீங்க மக்களே நீங்கள்லாம். சாஸ் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சாஸ் போட்டால் இனிப்பாக இருக்குது, கம்மியாக போடு. லேஸ் டேஸ்ட் வருது. எப்படி ஐயா அதில் மைனஸ் வேற போட்டுக்கிறேன் மக்களே. மக்களே வலிச்சுக்க கையில் ஒரு 2 சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கோசரம் பார்த்தா நாங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு. இது அப்படியே ஷார்ட்ஸாகவும் எடுத்துக்கலாம். குரூசியாக இருக்குது. சாப்பிட்டு மாட்டினா பம்பரக்கட்ட மண்டைய. பேச்சே வரல மக்களே. நீங்கள் ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும் உங்களுக்கு. டிஃப்ரெண்ட் ஃபீல் எங்களோட எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் தான் மக்களே. இந்த ப்ரோ இருக்காரு ப்ரோ. ஹாய் சொல்லுமா. ஹாய் சொன்ன இப்படிங்கிற ஹாய். ஹாய் பண்ணுறேன். சாவேஜ் மக்களே, சாவேஜ் சாண்ட்விச். மாதிரி சேர்த்து கொட்டு போல. ஓகே எல்லாத்தையும் அது ஊற்றி யாருமே இப்படி வாங்கி தரணும் வாங்கி அம்மாவே மக்களே. இங்கே வந்து என்ன பஞ்சாயத்துனா எங்கள் அம்மா வந்து உனக்கு என்ன சாப்பிடுன்னு சொல்லி நூடுல்ஸ் போட்டாங்க மக்களே. அதுக்கு அவன் என்ன சொன்னா தெரியுமா மக்களே? என்னடா சொன்னேன்? நம்ம டிஃபரெண்டா ட்ரை பண்ற மாதிரி கம்மியா போடுங்க. அப்படியே பேச்ச மாதிரி தான் மக்களே. நம்ம தலை கட்டி விட்டுறாங்க. இது மைனஸ் கொஞ்சம் வேஸ்டா தான் மைனஸே ஆட் பண்றேன். எங்க அண்ணன் வந்து மிச்சமானதெல்லாம் எங்க அண்ணனே சாப்பிட்றானா மக்களே. அதனால எங்க அம்மாவும் திட்டுறா. இது டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ண போறோம்.
அதை ஆட் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஜூஸியாக அப்படியே வரவரப்பாக இருக்குது. அம்மாவுக்கு ஒரு வாய் குடுறோம். செம்மையா இருக்கும். செம்மையாக சாப்பிட்டு தெரியாமா டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். குடுறோம் குடுறோம். காட்டுமா சாப்பிட்டியா? இல்லையே, நானே சிரிச்சுட்டு கீழே குமிஞ்சுட்டேன், சிரிப்பு அடக்க முடியாம. சாப்பிட்டுட்டாடா. செம்ம டேஸ்ட் மக்களே. ஒரு டோப்லா மக்களே, அவன் அப்படித்தான். இப்படி நேரம் ஆயிடு கொடுத்து ஆன்ல தான் இருக்கு மக்களே. எப்படி பாருங்க மக்கள், நேரம் என் பாப்பா அடிச்சா நேரம் எடுத்துட்டு இருக்கிறேன். சரியான பூமர் மக்களே, பூமர். சாப்பாடு எப்படி இருக்கு? நீட்டமாக இருக்குது மக்களே. மகளே நேரே ஸ்மூத் சீனி நீட்டம் நீட்டம் செய்கிறாங்க. நீட்டமா இருக்கு மக்களே. இன்னும் கொஞ்சம் இது போட்டா பாருங்க மக்களே. சாவேஜ் மக்களே, சாவேஜ். அவன் பாட்டு மக்களே, அவன் அப்படித்தான். அவர் நீங்கள் தான் வந்து அவன் கலர்லேயே ஒரு மிக்ஸ்டிக் வாங்கியிருக்கிறோம். ஓ எப்படி நான் குடிக்கிறேன்டா. சும்மா சொன்னா குடிச்சுக்கலாம் மக்களே. அது அவனுக்கு வாங்கினது. எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நான் தானே டேஸ்ட் பண்ணணும். எதா இருந்தாலுமா மக்களே ஓவரா பேசினா மக்களே. நான் ஒரு ஸ்கூப் சாப்பிட்டு தரேன். செம்ம ஜில்லுன்னு இருக்குது மக்களே. உங்களுக்கு கோசம் என்னெல்லாம் பண்ணுறேன் பாருங்க. இருக்கலாம் இருக்கா பாருங்க மக்களே, கடைசியா மில்க் சாப்பிட்றோம். சாக்லேட் மில்க். இங்க பாத்தியா எனக்கு ஐஸ்கிரீம் பட்டர் ஸ்காட்ச். நமக்கு எப்பயுமே பட்டர் ஸ்காட்ச் தான். அவன் தான் மில்க் ஷேக் வர மாட்டேங்குது மக்களே. ஃபைனலி கொண்டு வந்துட்டேன். மக்களே உஷாராக வாங்கிட்டோம் மக்களே. ஆன் பண்ணிட்டியா மக்களே? சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. நான் ஜூஸ் சரி சாப்பிட்டு முடிச்சாச்சு மக்களே. கனதா ஜூஸை குடிக்க முடியாமல் தரங்கிட்டு இருக்கோம். ஹாய் மக்களே. ஹாய் மக்களே, அவ்வளோ சாதாரணமாக நினைக்காதீங்க இவனை பற்றி. பாருங்க, ஒரே இதில் குடிச்சிடுவோம். நான் குடிக்கிறேன் மக்களே. சாப்பாடு அன்னைக்கு மக்களே. எவ்வளோ பாஸ்ட் மேனஸ் பாருங்க மக்களே. வீடியோ எழுதி பண்ண நினைக்காதீங்க. அவன் கேரக்டரே அப்படின்ட்டான். வச்சுட்டுப்போம். பாருங்க மக்களே, ஐஸ்கிரீம்னா சின்ன வயசுலேருந்து அப்படி வெளுத்து விடுவா. அது இப்பயும் ஃபாலோ பண்ணுறா பாருங்க மக்களே. பாருங்க, நல்லா கலக்கி கலக்கி குடிப்பா. இப்பயே 4 சொத்த பண்ண பாருங்க மக்களே. காலி பண்ணிட்டா மாதிரி ஃபீல் பண்ணுறா மக்களே. ஓகே மக்களே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம சந்திக்கலாம். உங்கள் ஸ்வான் பாய். சொல்லி இவனை வீடு கம்மி பண்ண சொன்னா அப்படின்னு ஸ்பைடர் மேன் மாதிரி ஓட்டுறானா இவன். எனக்கு பயிர். வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். ஆமாம் மக்களே, கிளம்பிட்டோம். முடியுதான் மக்களே, கேப் போட்டுருந்தா பறந்துருக்காது. இப்போ பேய் மாதிரி பறக்குது. நாங்கள் வாங்கின சாப்பிட்டதோட பில்லு வந்து 1220 ரூபா. எல்லாம் ஓவரால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே வேற ஒரு வேலையாக வந்தோம். அப்படியே பசி எடுத்துச்சுன்னு சொல்லி பக்கத்தில் பிரியாணி பாருங்க
ஆ